ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நான் லாவண்யா. வெல்கம் டு MomzWishTamil. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. தட் இஸ் டோனர் எதுக்காகன்றதான் பார்க்க போகிறீங்க. நான் இப்போ இங்கே பாரு டோனர்னு சொல்லிட்டு கலர் கலராக நான் வந்து கிளாஸில் இங்கே வந்து ஊற்றி வச்சுருக்கேன் எல்லாத்தையும். ஸோ வந்து இது என்ன ஜூஸாக சம்மருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் மாற்றி அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. அதெல்லாம் என்னன்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நேச்சுரல் டோனர். நான் வந்து நீங்கள் டோனர்னாலே உங்களுக்கு டக்குன்னு மைண்டில் வர்றது வந்து ரோஸ் வாட்டர், அப்படின்னா நார்மல் ஐஸ் க்யூப், அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு பரிச்சயமான வார்த்தைகளை வந்து நான் சொல்கிறேன். டோனர்னோடனே டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது ரோஸ் வாட்டராக இருக்கலாம், அப்படின்னா ஐஸ் க்யூப்ஸாக இருக்கலாம், இல்லை நார்மல் கோல்டு வாட்டராக இருக்கலாம். ஸோ இதுதான் டோனர். பட் நம்ம சேனலில் ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் எந்தெந்த மாதிரியான டோனர் யூஸ் பண்ணணும், அதுவே நேச்சுரல் வேயில் நம்ம எப்படி ஒரு ஸ்கின் டைப்புக்கும் எந்தெந்த மாதிரியான டோனரை வந்து யூஸ் பண்ணுன்றது தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து ரொம்ப சீப். நீங்கள் ஒரு 10 ரூபாய் செலவு பண்ண போதும் உங்களுக்கு வந்து சூப்பராக இந்த டோனர் ரெடி ஆகிடும். முழுக்க இயற்கையான முறையில் உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு வே இந்த டோனர் தான். கிளென்சிங், இப்போ நம்ம கிளென்ஸ் பண்ணுறோம்னா நம்ம முகத்தில் இருக்க அழுக்கை வந்து எடுக்கிறோம். ஸோ அதுதான். பட் என்னதான் நம்ம கிளென்ஸ் பண்ணாலும் உள்ளே இருக்கிற போர்ஸில் கொஞ்சம் இருக்கும். அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டோனிங்கில் தான் டீப் கிளென்ஸ் பண்ணி உள்ளே இருக்கிற எல்லா டர்ட்டையும் எடுக்குது. இந்த டோனிங் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ், எப்படி டோனரை வந்து யூஸ் பண்ணணும், யாருக்கு எந்தெந்த ஸ்கின்க்கு எப்படிப்பட்ட டோனரை வந்து யூஸ் பண்ணணுன்றதுல தான் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் MomzWishTamil யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் ஃப்யூச்சர் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டோனர் பார்த்திங்கன்னா மின்ட் டோனர். புதினா தான். புதினா வந்து ரொம்ப ஸ்கின்னுக்கு நல்லது. நிறைய பேர் வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறதில்ல ஸ்கின் கேரில். இது வந்து ரொம்ப நல்லது. ஒரு கைப்பிடி புதினா எடுத்து நான் அதை வந்து ஒரு 100 to 150 ml வாட்டரில் வந்து நான் அந்த புதினாவை வந்து போட்டு கொதிக்க வைக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். புதினாவில் வந்து இயற்கையாகவே ஒரு ஆஸ்ட்ரிஜன் ஏஜென்ட் இருக்குது. அந்த ஆஸ்ட்ரிஜன் வந்து ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ நல்லது. நல்லா கிளியர் பண்ணும். ஸ்கின்னில் இருக்க டர்ட்டெல்லாம் கிளியர் பண்ணி ஸ்கின்னை வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் சப்புலாக வச்சுக்கும். ஆக்னே ப்ரோன் ஸ்கின், உங்களுக்கு பிம்பிள் ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த புதினா டோனரை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வாங்க, ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் தட்டு போட்டு மூடியே ஆற வைங்க. கொதிக்கும் போது தட்டு போட்டு மூடியே கொதிக்க வைங்க, இல்லைனா ஸ்டீம்லேயே அதனோட எசன்ஸ் மொத்தம் போயிடும். ஸோ இது ஒரு அப்படியே ஆறட்டும், தட்டு போட்டு மூடியே ஆறட்டும். அது நம்ம அடுத்த டோனர் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஆரஞ்சு தான். ஆரஞ்சில் வந்து எக்கச்சக்கமான விட்டமின் சி இருக்குது, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது. ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த ஆரஞ்சு வந்து உங்களுக்கு வந்து கமலா ஆரஞ்சு கிடைக்குதுன்னா ரொம்பவே சிறப்பு, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு எந்த ஆரஞ்சு கிடைக்குதோ நீங்கள் அந்த ஆரஞ்சு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதனுடைய தோலை வந்து நான் பீல் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃப்ரெஷ் ஆரஞ்சு பீலை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு வந்து ஆரஞ்சு டோனர், ஆரஞ்சு ஃபேஸ் மாஸ்க், நான் வந்து ஒரு ஆரஞ்சு பைத்தியம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது அவ்வளோ ஒரு அமேசிங். நான் இருக்கிறதுலையே பெஸ்ட்டாக நான் ரொம்ப ஃபீல் பண்ணது இந்த ஆரஞ்சு டோனர் தான். நான் இங்கே பாருங்கள், ஆரஞ்சை கூட நான் பீல் பண்ணி அந்த தோலை வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எப்பயுமே இது மாதிரி காய வச்சுப்பேன். இதை வந்து நான் என்னோடய குளியல் பொடி, ஃபேஸ் பேக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் இது யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, டோனருக்கு வந்து அதே தண்ணியில் வந்து இதே மாதிரி கொஞ்சமாக அதை பிச்சு போட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி கொதிக்க வைக்க போகிறேன். அதனோட கலர் 5 நிமிஷத்தில் நல்லா மாறிடும். அப்போ நான் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதே தட்டு போட்டே அப்படியே மூடி ஆற வைக்க போகிறேன். இல்லை அந்த ஸ்டீம்லேயே அப்படியே போயிடும். அதனால் நீங்கள் தட்டு போட்டு மூடி தான் வைக்கணும். அதுதான் நான் மெயினாக சொல்ல வந்தது. நெக்ஸ்ட் டோனர் பார்த்திங்கன்னா குக்கும்பர் இந்த வெயிலுக்கு ரொம்ப ஏற்ற டோனர். எல்லா ஸ்கின் டைப்ஸ்காரங்களும் வந்து இதை யூஸ் பண்ணலாம். நல்ல ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு கிளியர் ஸ்கின், ஒரு கிளாஸ் ஸ்கின் லுக்கை வந்து இது கொடுக்கும். அதை நீங்கள் போடுறதுனால இதுவுமே பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது போடுறதால உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்டாக இருக்கும், ரொம்ப க்ளீனாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன். இதே மாதிரியே நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி கொதிக்க வச்சுட்டு அது நல்லா அந்த எசன்ஸ் வந்து இறங்கிடும். ஒயிட் கலரில் தண்ணி மாறிடும். அப்போ நீங்கள் அதை அப்படியே ஆற வச்சுட்டுங்க. ஃபைனல் டோனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ.
இது வந்து ரொம்ப ரொம்ப எவர் க்ரீன். இந்த க்ரீன் டீயில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபேஸ் பேக், ஹேர் பேக் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெல்த்துக்கும் நல்லது. என்கிட்ட இது மாதிரி க்ரீன் லீவ்ஸாகவே அப்படியே இருக்குது காஞ்சது. நான் இந்த க்ரீன் டீ தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் ஒரு டீ பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் க்ரீன் லீவ்ஸாகவே வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து தண்ணியில் போட்டு கொதிச்சோடனே அப்படியே இலைகளாக அது மாறிடும். அப்போ நிறைய குவான்டிட்டி ஆகிடும். கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள். இதே ஒரு 5 நிமிஷம் நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்ச உடனே திரும்பி வந்து அதை அப்படி தட்டு போட்டே ஆற விடுங்க. இப்போ எல்லா டோனரும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் அதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து மாற்றுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ நான் சொன்ன க்ரீன் டீயாக இருக்கட்டும், ஆரஞ்சாக இருக்கட்டும், குக்கும்பராக இருக்கட்டும், எல்லா ஆயிலி ஸ்கின்னாக இருக்கட்டும், காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கட்டும், இல்லை ட்ரை ஸ்கின்னாக இருக்கட்டும், எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணலாம். ஈவன் மின்ட்டுமே எல்லா ஸ்கின் டைப்ஸ்காரங்களுமே யூஸ் பண்ணலாம். மெயினாக மின்ட்டு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தா பிம்பிள் இருக்கிற ஸ்கின்னுக்கு தான். ஓகே, நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 டைப்ஸ் ஆஃப் டோனர், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்க்கு என்னென்ன டோனர் யூஸ் பண்ணணுன்றது நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ இதனோட பெனிஃபிட்ஸும் என்னென்னன்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இப்போ இதில் என்னோடய ஃபேவரட் டோனர் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் என்னோடது வந்து நார்மல் ஸ்கின் தான். அப்படி இல்லைனா வின்டர் சீசனில் கொஞ்சம் ட்ரை ஆகும். ஸோ ஆயிலி நான் எப்பயுமே நார்மல் ஸ்கின்னில் தான் இருப்பேன். எனக்கு ஆயிலி ஆனாலும் நான் நார்மல் ஸ்கின்னு தான் எடுத்துப்பேன். ட்ரை ஆனாலும் நார்மல் ஸ்கின் தான் எடுத்துப்பேன். பிகாஸ் அது ஆயிலி ட்ரை வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக எனக்கு ஆகாது. ஸோ அதனால் நான் வந்து எனக்கு இந்த அவுட் ஆஃப் 4ல் ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்ச் டோனரும் இந்த குக்கும்பர் டோனரும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஸோ அதில் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறது வந்து ஆரஞ்ச் டோனர் தான். ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 7 days to 10 days இருக்கும். மேபி இப்போ எக்ஸ்ட்ரீம் சம்மர் ஸ்டார்ட் ஆக போகிறதுனால வேணால் உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் இப்போது நான் இதில் வந்து என்ன சொல்வேன்னா, எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம். நம்மளோட டைம், காசு எல்லாமே செலவு பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி செலவு பண்ணுறதுனால இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் வந்து நான் ஒரு 10 daysன்னு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் சம்மராக இருக்குது, தாங்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 7th டேவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 7 days அப்போ இப்படி பாதி தான் நீங்கள் காலி பண்ணியிருக்கீங்க, மீதி பாதி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டோனரையே ஆக்சுவலி இந்த டோனரையே நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் கூடவோ இல்லை பாடி ஸ்க்ரப் எதனா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதிலோட ஃபுல்லாக இது போட்டு காலி பண்ணி நீங்கள் ஃபேஸ்க்கோ பாடிக்கோ அப்ளை பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து காலி பண்ணிவிடுங்க. ஏன்னா வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அது கெட்டு போய் அதை வேஸ்ட்டாக நம்ம கீழே ஊற்றுறதுக்கு பதில் நம்ம வந்து இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம் வேறு எதுனா ஒரு மெத்தடில் யூஸ் பண்ணி. ஸோ பண்ணாது. இப்போ இதை வந்து எப்பயுமே டோனர் வந்து ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். நான் வந்து கிளென்சிங் டோனர் மாய்ஸ்சரைசர் வந்து ஆஃப்டர் பெட் பிஃபோர் பெட் அட்லீஸ்ட் 2 முறையாச்சும் நம்ம ஒரு நாளைக்கு பண்ணி ஆகணும். அதில் வந்து ஆஃப்டர் பெட் நீங்கள் வந்து முகம் கழுவிட்டு வரீங்க, காலையில் நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு நீங்கள் அப்போ இந்த டோனரை அப்படியே யூஸ் பண்ணலாம். பிஃபோர் பெட் நான் என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணுவேன்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, இதை ஒரு மெத்தடாக நான் வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வந்து பால். இது வந்து பார்த்திங்கன்னா பால், சுத்தமான பால், காய்ச்சனதாகவும் இருக்கலாம், காய்ச்சாததாகவும் இருக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஒரு சுத்தமான காட்டன் பேட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி காட்டன் பேடில் இந்த பாலை டிப் பண்ணி ஸோ அப்படியே நான் டிப் பண்ண காட்டன் பேடை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வைப் பண்ணிக்கிறேன் பாலை வச்சு. நான் ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ் பண்ணியிருந்தாலும் இந்த ஸ்டெப்பை வந்து நைட் டைமில் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. டபுள் கிளென்சிங்கிறதுனால ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. இதுவும் அகைன் ஒரு விதமான கிளென்சிங் தான். உங்களுக்கு வந்து இன்னுமே இருந்துச்சு ஃபேஸில் டர்ட்னா உங்களுக்கு வந்து அது வந்துடும். நான் வந்து கொஞ்சமாக பால் அப்ளை பண்ணியிருந்தேன், அப்படியே காய விட்டுட்டு மேலே அப்படியே டோனர் ஸ்ப்ரே பண்ணுவேன். இன்கேஸ் நீங்கள் அதிகமாக பண்ணிட்டீங்க பிடிக்கலன்னா நீங்கள் இது மாதிரி அப்படியே ஒத்தி எடுத்துடுங்க. ஸோ இப்போ பாருங்க, பாலை போட்டு அது மாதிரி நல்லா விட்டுட்டு நான் வந்து அப்படியே காய விட்டுருவேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு பிளெயின் வாட்டர்னால வாஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த டோனரை அப்படியே முகம் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ஒத்தி எடுக்கணும். இதை நீங்கள் மறுபடியும் காட்டன் வச்சு தொடச்சிடக்கூடாது, ஃபுல்லுமே வேஸ்ட்டாக போயிடும். அதுவும் ஃப்ரிட்ஜிலேருந்து நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப கோல்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது நைட் டைமில் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 15 minutes பிஃபோராக நீங்கள் எடுத்து வச்சுட்டு விட்டுடலாம். இப்போ நீங்கள் அப்படியே இதை ஸ்ப்ரே பண்ணதை வந்து நீங்கள் அப்படியே இப்படி ஒத்தி விடணும். அப்படியே டேப் பண்ணுங்கள். அப்போ தான் அது ஸ்கின் உள்ளே வந்து போகும்.
இதே மாதிரியே நீங்கள் டேப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் வந்து காய விட்டுருங்க. இது காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எந்த டோனர் இப்போ வந்து சம்மருக்கு வந்து குக்கும்பர் ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஆரஞ்சு வந்து எவர் கிரீன், நீங்கள் எந்த சீசனில் வேணாலும் ஆரஞ்சு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த க்ரீன் டீயும் எவர் கிரீன், எந்த ஸ்கின் வேணாலும் யூஸ் பண்ணலாம், எந்த சீசனில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மின்ட்டு பார்த்திங்கன்னா ஆக்னே ப்ரோன் ஸ்கின், பிம்பிள்ஸ் இருக்குது உங்கள் ஃபேஸில் அப்படின்னா இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் மின்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் see the drastic change on your face. ஸோ நீங்கள் இதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதனோட ஸ்மெல் உங்களுக்கு தேவைப்படுது, கொஞ்சம் ப்ளசண்ட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ரோஸ் வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ரோஸ் வாட்டர் ஆப்வியஸ்லி அது ஒரு டோனர் தான். ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ளசண்ட்டாக இருக்கும். டோனர் போட்டு அந்த ரோஸ் வாட்டர் ஸ்மெல்லோட இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்டாக ப்ளசண்ட்டாக இருக்கும். நான் வந்து ப்ளைனாக தான் யூஸ் பண்ணுறேன். இது எல்லாம் தீர்ந்துருச்சுன்னா ஈஸியாக ரோஸ் எப்போயுமே கிடைக்கும். அப்போ நான் ரோஸ் வாட்டரை வந்து ப்ரிஃபர் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ பாருங்கள், நான் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போதே டக்குன்னு அது வந்து காஞ்சிருச்சு. ரொம்ப நேரம்லாம் ஆகாது. காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் மாய்ஸ்சரைஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா பாண்ட்ஸ் சூப்பர் லைட் ஜெல், இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆப்வியஸ் என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபரும் கேட்டிருந்தாங்க மாய்ஸ்சரைசர் எது பெஸ்ட்டாக இருக்குது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து ரொம்ப நாளாக நிவ்யா தான் யூஸ் பண்ணிட்டு தான். ஏன்னா நிவ்யா வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா ஸ்கின் டைப்புமே சூட் ஆகும். எந்த சீசனில் வேணாலும் நிவ்யா யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸ்டிக்கியாகவும் இருக்காது. இந்த சூப்பர் லைட் ஜெல்லும் ரொம்ப ஸ்டிக்கியாலாம் இல்லை, இதுவுமே நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு சிம்பிள் ரொட்டீன். நான் மார்னிங் வந்து மில்க் வச்சு நான் வைப் பண்ண மாட்டேன். நைட்டு பிஃபோர் பெட்டுக்கு முன்னாடி நான் பண்ணுற ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனில் இது ஒன்று ரொம்ப சிம்பிள். அதனால தான் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப மெனக்கெட தேவையில்லை, ரொம்ப அதிகமான ப்ராடக்ட்ஸ்லாமும் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ அதனால் நான் எடுத்து பால் யூஸ் பண்ணணுமான்னு நீங்கள் நினைக்காதீங்க. பால் வந்து அவ்வளோ நல்லது ஃபேஸ்க்கு. நான் எடுத்ததே கொஞ்சம் தான். இந்த கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு இந்த கிளாஸில் நான் பால் ஊற்றி காட்டும் போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா இதில் பாலுன்னு சொல்கிறது இதில் எங்கே இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு யோசித்தேன். அதிலேயே நான் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னுமே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு முழுகை விட ரொம்ப கொஞ்சமாக தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் பால் யூஸ் பண்ணணுமா நினைக்காதீங்க. நீங்கள் பாலை வச்சு ஜஸ்ட்டு வைப் பண்ணிவிட்டு டோனரை வந்து சும்மா பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே மாய்ஸ்சரைசரோ அலோவேரா ஜெல்லோ நீங்கள் போட்டு இது ஒரு 7 days அப்படின்னா 10 days சேலஞ்சாக கூட நீங்கள் எடுங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் உங்கள் ஸ்கின்னில் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த டோனரில் உங்களுக்கு எந்த டோனர் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ மாம்ஸ்விஷ் தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹெல்த்தி அண்ட் கீப் ஸ்மைலிங். டாடா, பை பாய்.